ஹெச்ஆர்டி அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த எக்ஸாமுக்கு. ஃபர்ஸ்ட் திங், ஹெச்ஆர்டி இல்லை ஹெச்ஆர்எம்னா என்னென்னா 5 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவோம். பிளானிங், ஆர்கனைசிங், டிரெக்டிங், ஸ்டாஃபிங், கண்ட்ரோலிங். இதில் ஸ்டாஃபிங்னா என்ன? அதில் தான் ஹியூமன் ரிசோர்ஸ் எல்லோரும் வர போகிறாங்க, கரெக்டாக? ஸோ அதுதான் இங்கே ஆக்சுவலி மேஜராக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த மிச்சத்தெல்லாம் போட்டுட்டு பிளானிங், ஆர்கனைசிங், டிரெக்டிங், கண்ட்ரோலிங் போட்டு வாட் நம்ம யாரை கண்ட்ரோல் பண்ணுவோம் இங்கே? எம்ப்ளாயீஸ். ஸோ ஹூ ஆக்சுவலி கெட் ப்ரொக்யூர்டு, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, அவங்கள டெவலப் பண்ணுறது, அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுத்து எப்படி காம்பன்சேஷன் கொடுக்கறது, அவங்கள எப்படி இன்டெக்ரேட் பண்ணி ஒருங்கிணைச்சி வேலை பார்க்குறது, அவங்கள எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அந்த ஹியூமன் பீயிங்ஸை எப்படி வந்து செப்பரேட் பண்ணுறது, டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரிக்கிறதா, இல்லை இண்டிவிஜுவல் வைஸ் பிரிக்கிறதா, இல்லை ஆர்கனைசேஷன் வைஸ் பிரிக்கிறதா, இல்லை சோஷியல் அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக அவங்க அட்டைன் பண்ணுறாங்களா, சோஷியல் அப்ஜெக்டிவ்ஸ்னால் சரியான ரிலேஷன்ஷிப் எம்ப்ளாயீஸ்குள்ளே இருக்கா இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செக் பண்ணுறது, இதெல்லாம் அக்கம்ப்ளிஷ் ஆகுதான்னு பார்க்குறது. ஓவரால் மானிட்டரிங் ஆஃப் த ஆர்கனைசேஷன். தென் ஆர்கனைசேஷன்ஸோட இம்பார்ட்டண்ட் அசெட் என்ன அப்படின்னு பார்த்தா நத்திங் பட் எம்ப்ளாயீஸ். அவங்க தான் ஆக்சுவலி பிளட் வெசல்ஸ் மாதிரி கம்பெனிக்கு. ஸோ த குவாலிட்டி அண்ட் எஃபெக்டிவ்னஸ் ஆர்கனைசேஷன் இஸ் ஒன்லி பை த குவாலிட்டி ஆஃப் த பீப்புள் தேர் எம்ப்ளாய்டு. அதே தான் பிளட் செல்ஸ் எந்த அளவுக்கு தான் இருக்கோ அந்த அளவுக்கு தான் ஆர்கனைசேஷன் ஹெல்த்தியாகவும் இருக்கும். சாரி, ஹியூமன் பாடி ஹெல்த்தியாக இருக்க மாதிரி ஆர்கனைசேஷன் ஹெல்த்தியாக இருக்கும், லைக் தட். அண்ட் சக்ஸஸ் ஆஃப் மோஸ்ட் ஆர்கனைசேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த எம்ப்ளாயீஸ் ஆர் ஸ்கில்ஸ். யா, இட்ஸ் லைக் பேரலல் ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன்னு சொல்லுவோம்ல மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸில். அதே மாதிரி தான், நீ ஜெயிச்சா நான் ஜெயித்த மாதிரி. அதே மாதிரி இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஜெயிச்சா மோஸ்ட்லி அந்த ஆர்கனைசேஷனும் ஜெயிச்சிடும். ஸோ இட்ஸ் அபவுட் த சேம் கோல் ஆஃப் போத். ரெண்டு பேருக்கும் ஒரே கோல் தான், ப்ராஃபிட். தென் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹெச்ஆர். ஆக்சுவலி ஒரே கோல்னால் அந்த கோல் அலைன் ஆகணும், அதை அலைன் பண்ண வைக்கிறது ஹெச்ஆர். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தா ஹெச்ஆருக்கு ஃபர்ஸ்ட் திங், ஹெச்ஆர் எப்படி இருக்கணும்? அங்கே இருக்கிற ஹியூமன் ரிசோர்ஸ் எல்லாரையும் மனுஷங்களாம் மதிக்கணும். ஸோ அவங்களுக்கு தேவையானது ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். ஸோ பீப்புள் ஓரியன்டட். அண்ட் இதெல்லாமே பேசுகிறதுல மட்டும் இருக்கக்கூடாது, என்ன மாதிரி ஆக்ஷனில் இருக்கணும். ஸோ ஆக்ஷன் ஓரியன்டட். இது எல்லாமே ஒரு செட் ஆஃப் குரூப் ஆஃப் பீப்புள், அவங்களுக்கு டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படி இருக்கக்கூடாது. இட்ஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல்ஸ் வெல்ஃபேர். ஸோ இண்டிவிஜுவல் ஓரியன்டட். டெவலப்மெண்ட், சும்மா அது வந்து ஏதோ ஏனோ தானோன்னு ஒரு ஆக்ஷன் எடுத்தேன் அப்படின்னு இல்லாமல் அதனால் யாருக்கு என்ன நல்லது, யார் அதனால் வளர்ச்சி அடைகிறாங்கன்றது முக்கியம். ஸோ டெவலப்மெண்ட் ஓரியன்டானதாகவும் இருக்கணும். அடுத்து பர்வசிவ் ஃபங்க்ஷன்ஸ். ஹெச்ஆர் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வர்றது கிடையாது. ஓவரால் ஆர்கனைசேஷன், ஓவரால் என்டர்பிரைஸுமே கனெக்ட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு போய் தள்ளி விடுறதில்ல, ஒன்றா கொண்டு போய் போக வேண்டிய இடத்துல போய் விடுறது சக்ஸஸ். அதான் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். உதாரணத்துக்கு நம்ம பிளட் வெசல்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, வி கேன் ஆட் பிளட் வெசல்ஸ் எதில் போகும்? நர்வ் சிஸ்டம், நர்வ்ஸில் போகும். ஸோ அதில் கண்டினியூஸாக போய்கிட்டே தானே இருக்கும், ஹார்ட் பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும்ல, அதான் ஹெச்ஆர். அண்ட் த பிளட் ஆக்சுவலி மூவிங் கண்டினியூஸ்லி இஸ் எம்ப்ளாயீஸ். ஸோ இட் ஷுட் பி ஃப்யூச்சர் ஓரியன்டட். ஆர்கனைசேஷனோட ஃப்யூச்சர் எப்படி இருக்குது அப்படின்றது ஹியூமன் ரிசோர்ஸஸ் கையில் தான் இருக்குது. அந்த ஹியூமன் ரிசோர்ஸஸையே சூஸ் பண்ணுறது ஹெச்ஆர் கையில் தான் இருக்குது. அடுத்து சேலஞ்சிங் ஃபங்க்ஷன். இட்ஸ் நாட் ஈஸி டு பி ஹெச்ஆர். ஏன்னா யாரை எதை வேணால் ப்ரெடிக்ட் பண்ணிடலாம், ஈவன் கிளைமேட், எனி திங். பட் மனுஷனை, அவனோட தாட்ஸை ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதை கஷ்டப்பட்டாலும் டெக்னிக்ஸ் வச்சோ ஆக்சுவலி ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்கு ப்ரிகாஷன்ஸையும் முதல்ல ரெடி பண்ணி வைக்கிறது தான் ஹெச்ஆர்ஸ். ஸோ இட்ஸ் அ சேலஞ்சிங் ஃபங்க்ஷன். தென் சயின்ஸ் அஸ் வெல் அஸ் ஆர்ட். ஆக்சுவலி இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் சயின்ஸ் அண்ட் நாட் ஜஸ்ட் அபவுட் ஆர்ட். இது ரெண்டை மட்டும் தனித்தனியாக வச்செல்லாம் ஹேண்டில் பண்ணிட முடியாது ஹியூமன்ஸை. லைக் எமோஷனும் இருக்கும், இன்டெலிஜென்ஸும் இருக்கும், இன்டெலெக்சுவல் பீப்புளும் இருப்பாங்க, அவங்ககிட்ட எமோஷன்ஸும் இருக்கும். இதெல்லாம் ஹேண்டில் பண்ணணுன்னா கம்பைண்டாக சயின்ஸும் ஆர்ட்டும் சேர்ந்த மாதிரி இருக்கணும். அப்புறம் ஸ்டாஃப் ஃபங்க்ஷன். ஹெச்ஆர் எல்லா இடத்துக்கும் போய் ஒவ்வொரு எம்ப்ளாயீஸ்டையாக பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க போய் கன்வே பண்ண வேண்டியதை அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட், லைன் மேனேஜர்ஸ் சொல்லிடுவாங்க. அந்த லைன் மெம்பர்ஸ் அவர்கிட்ட இருந்து இது பண்ணிக்குவாங்க, அவ்வளோதான். யங் டிசிப்ளின், நியூ ஜென்ரேஷன், நியூ டெக்னாலஜி, இது எல்லாத்துக்கும் அடாப்ட் பண்ணுறது. நர்வ் சிஸ்டம், இட் இஸ் லைக் எ இன்டர் கனெக்டட்
it's a connection between the interconnected things of organization. Then objectives of HR. HR டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கும் எம்ப்ளாயீஸ்க்கும் பிரிட்ஜ் மாதிரி இருக்கணும். அண்ட் மேன் பவரை ஒரு இன்வென்ட்ரி லைக் ஒரு லைப்ரரியில் இருக்கிற புக்ஸ் மாதிரி மேன் பவர் வச்சுக்கோங்க. அதை அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அது லைப்ரரியனோட வேலை. அதே மாதிரி தான் ஹெச்ஆர் இவங்களை அரேஞ்ச் பண்ணி மெயின்டைன் பண்ணணும். தென் எம்ப்ளாயி பெனிஃபிட் ஸ்கீம்ஸ், அவங்களுக்கு தேவையான பெனிஃபிட்ஸ் என்னென்னவோ அது எல்லாமே சரியாக போய் சேருதா இல்லையான்னு கரெக்டாக மேட்ச் பண்ணி கொண்டு போகணும். அவங்க குவாலிட்டி ஆஃப் ஒர்க் லைஃப் கரெக்டாக இருக்கா, அப்புறம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ட்ரைனிங்லாம் வந்து சரியாக போய் சேருதா, இல்லைனா நம்ம அதை கொடுக்கணும். அவங்களுக்கான எத்திக்கல் வேல்யூஸ் அவங்கள சரியான விதத்தில் மோல்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்க பிஹேவியர் கரெக்டாக இருக்கணும். அது ஆர்கனைசேஷனுக்கு வெளியில் போனாலும் சரி, உள்ளே இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் ஹியூமன் ரிலேஷன்ஸ் ஆர்கனைசேஷனுக்குள்ளேயும் சரி, அவங்களோட தாட் ப்ராசஸே வந்து ஒரு டாக்ஸிக்காக இல்லாமல் ஒரு ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கணும். பெசிமிஸ்டிக்காக அவங்க போயிடக்கூடாது. அப்புறம் ஆப்ஜெக்டிவ்ஸ் டாட்டா அவங்க பண்ணது சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லோரும் கொடுக்கறது, பாலிசிஸ் வந்து ஈக்குவாலிட்டியோடு கொடுக்கறது, அப்புறம் டிக்னிட்டியோட எல்லோரையும் ட்ரீட் பண்ணுறது, மரியாதை கொடுக்கறது, ஹராஸ்மெண்ட் இல்லாமல் என்விரான்மெண்ட்டை பார்த்துக்கிறது, அப்புறம் ப்ரைவசிக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது, அகெயின் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஆனால் சரியான தகுதியான ஆட்களுக்கு கொடுக்கறது, மெரிட் வச்சு டிசைட் பண்ணுறது, சூஸ் பண்ணுறது ரைட் பீப்புளை. அப்புறம் ஹெச்ஆர்டின்னு வச்சுக்கிட்டால் சில ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஜாப்ஸ்ன்னு இருக்கும்ல, இல்லை கோர் ஜாப்ஸ்ன்னு, அது அடுத்து செகண்டரி ஜாப்ஸ்ன்னு இருக்குது. அதுதான் ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹெச்ஆரை பிளான், அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் பிளான் பண்ணணும், என்ன வேலை யார் செய்யணும்னு, அதை சரியான விதத்தில் ஈக்குவலாக பிரித்து கொடுக்கணும் ஆப்பர்ச்சுனிட்டிஸை. அடுத்து செலக்ட் பண்ணுறப்போ ஸ்டாஃப்ஸை எப்படி சொல்கிறது, கரெக்டான ஆட்களை சூஸ் பண்ணணும், கரெக்டான இடத்துல கரெக்டான நேரத்தில் எடுக்கணும். அதுதான். அடுத்து காம்பன்சேஷன் அண்ட் பெனிஃபிட்ஸ் சரியாக போய் சேருதான்னு பார்க்கணும். எம்ப்ளாயி ரிலேஷன்ஸ், லேபர் லா திங்ஸ் அண்ட் ஆல் வெல்கம் ரைட், இதெல்லாம் சரியாக போதா இல்லையான்னு பார்க்கணும். ஹெல்த்து, சேஃப்டி, செக்யூரிட்டி இதெல்லாம் எம்ப்ளாயிஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாம் பண்ணால் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்றதும் வந்துடும். இட்ஸ் லைக் அபவுட் கேர்டேக்கர் ஆஃப் ஆல் த எம்ப்ளாயீஸ் இந்த ஆர்கனைசேஷன். செகண்டரி ஃபங்க்ஷன், இந்த ஆர்கனைசேஷன் தேவையான மாதிரி ஜாப் டிசைன் இருக்கணும் ஆள் எடுக்கிறதுக்கு. பர்ஃபார்மன்ஸ் வந்து சரியாக மானிட்டர் பண்ணப்படுதா, ட்ராக் பண்ணப்படுதா, அதை எவாலுவேட் பண்ணி அப்ரைசல் கொடுக்கப்படுதா, அதெல்லாம் ஆர்கனைஸ் சிஸ்டம்குள்ளே கொண்டு வரணும். என்ன தேவை ஆக்சுவலி, இப்போ என்ன மாதிரி ஆள் வேணும், என்ன மாதிரி ரோல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும், என்ன மாதிரியான needs to be satisfied for organization as well as employees, இதெல்லாமே ரிசர்ச் அண்ட் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி கொண்டு போகணும். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் HR 3 things. ஆக்சுவலி ஒரு எம்ஜி லேகன் அப்படின்றவர் தான் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த HR வீல் அப்படின்றதுல. ஜஸ்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் HRனா டெவலப்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங், ஒரு ஆர்கனைசேஷனோட டெவலப்மெண்ட்டுக்கு தான் இது எல்லாமே நடக்குது. ஆர்கனைசேஷன் டெவலப் ஆகணும்னா என்னோடய கெரியர், அதாவது அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸோட கெரியர் டெவலப்மெண்ட் இருக்கணும். அந்த கெரியர் டெவலப்மெண்ட் இருக்கணும்னா ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் கொடுக்கணும். அவ்வளோதான் ஆக்சுவலி. ஆர்கனைசேஷன் டெவலப் ஆக கெரியர் டெவலப் ஆகணும், இண்டிவிஜுவல்ஸோட கெரியர். அந்த இண்டிவிஜுவல்ஸோட கெரியர் டெவலப் ஆகணும்னா ட்ரைனிங் டெவலப்மெண்ட் கொடுக்கணும். அவ்வளோதான் விஷயம். இது அப்படியே பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் திங் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட், யாருக்கு, எம்ப்ளாயீஸ்க்குன்னு சொன்னோம். அவங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜை கொடுக்குறது. எதை கொடுக்குறதுன்றது, அது எப்படி கொடுக்குறது, அதான் டெவலப்மெண்ட். கோச் பண்ணுறது, டீச் பண்ணுறது, பிளான் பண்ணுறது, அவ்வளோதான். அதோட பெனிஃபிட்ஸ், அவங்களுக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்கும், ட்ரஸ்ட்டும் இருக்கும், ப்ரொடக்டிவிட்டியும் கூடும், எம்ப்ளாயி ரிட்டன்ஷனும் கூடும், எம்ப்ளாயீஸ் வெளியில் போனாலும் திருப்பி இங்கே வந்துடுவாங்க. ஸோ கம்பெனிக்கு ப்ராஃபிட், அவ்வளோதான். அதுக்கடுத்து ஆர்கனைசேஷன் டெவலப்மெண்ட், ஆர்கனைசேஷனோட கல்ச்சர் இன்னும் அடுத்தடுத்த லெவல் போகும், ஷேப் ஆகும், ட்ரஸ்ட் இருக்கும், உள்ளே இருக்கவங்கள ஆட்டிடியூட்ஸ் கரெக்டாக இருக்கும், நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் க்ரியேட் ஆகும், ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் சரியாக பில்ட் ஆகும், டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் இன்னும் குவிக்கராக நடக்கும், சரியாக நடக்கும். சேஞ்ச் மேனேஜ்மெண்ட், வாட் டு சேஞ்ச், ஹவு டு சேஞ்ச், ஹவு டு அடாப்ட் ஃபார் த சேஞ்ச், இது எல்லாத்துக்கும் பீப்புள் ரெடியாக இருப்பாங்க. பர்ஃபார்மன்ஸும் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும்.
கெரியர் டெவலப்மெண்ட். கெரியர் டெவலப் பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன டெவலப்மெண்ட் தேவைன்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ we need a quick test, that is செல்ஃப் அசஸ்மெண்ட். அந்த டெஸ்ட் மூலிமா அந்த எம்ப்ளாயீஸ்க்கும் சரியாக தெரியும் அவங்களுக்கு என்ன லேக் ஆகிறாங்கன்றது. ஸோ ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட் ஸ்வாட் அனாலிசிஸ் மாதிரி தான். அதுக்கப்புறம் அது தெரிஞ்சுக்கிட்டு அதை பிளான் பண்ணணும், என்ன கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணும்னு. தென் அதுக்கப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். திஸ் இஸ் வாட் கெரியர் டெவலப்மெண்ட். தென் திஸ் ஒன் காம்பிடன்சி, இட்ஸ் நத்திங் பட் ஃபவுண்டேஷன், ஃபோக்கஸ், சக்ஸஸ்ஃபுல் எக்ஸிக்யூஷன் இருக்கா. ஃபவுண்டேஷன்னா என்னென்னா அவங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸ் எல்லாம் என்னென்ன தேவையோ அதை கொடுக்குறது. ஓகே, ஜென்ரலாக என்ன ஃபவுண்டேஷனெலாம் தேவை, இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பிஸ்னஸ், பர்சனலாக எப்படி சொல்கிறது, இட்ஸ் அபவுட் அடாப்டிங் திங்ஸ், அவங்களோட வேல்யூஸ். அது ரெண்டாவது ஃபோக்கஸ், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும், லேர்னிங்காக, கோச்சிங்காக, ஐ மீன் டு கெட் இன் டு சம்திங் தே நீட் டு எக்ஸ்பர்டைஸ் ஆன் சம்திங், ரைட், அதெல்லாம் சூஸ் பண்ணி உள்ளே போகணும். ஸோ வாட் would be the outcome, successful execution, I mean successful designation, அதெல்லாம் வந்து இதாயிரும். இதுக்கு அடுத்து வந்து ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் இது ஆக்சுவலி என்னென்னா இன் ஜென்ரல் ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து அவங்களோட ரோல்ஸ் வந்து இம்ப்ரூவைஸ் ஆகிறதுக்கு, அவங்க கெரியரில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்றதுக்கு ப்ராப்பரான ஒரு சப்போர்ட் இருக்கணும், சப்போர்ட் கொடுக்குற ஒரு ஆளாக இருக்கணும். அட் த சேம் டைம் அந்த ஆர்கனைசேஷனுக்கும் ஆப்ரேஷன், ஸ்ட்ராட்டஜி, பிஸ்னஸ் இதெல்லாமே இம்ப்ரூவைஸ் ஆகிறதுக்கு ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் லெவலில் என்ன மாதிரியான சப்போர்ட் கொடுக்கணுன்றதையும் இது பண்ணணும். ஓகே, தென் லெட்ஸ் கோ டு நெக்ஸ்ட் ஒன். இதெல்லாமே நான் அடுத்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹெச்ஆர் அப்படின்றது ட்ரெடிஷ்னலாக வந்து ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், ரெக்ரூட் பண்ணுவோம். யாரை, ரைட் பர்சன், த ரைட் பிளேஸ், த ரைட் டைம், யார் தேவையோ சூட்டபிளான ஆளை சூஸ் பண்ணுறது. இதுக்கு வந்து சில விஷயங்கள், சில ட்ரெடிஷ்னலான ஒரு திங்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறது இருக்குது. என்ன பண்ணுவோம், ஆக்சுவலி அந்த ஆர்கனைசேஷனுக்கு என்ன மாதிரி ஆள் தேவையோ, என்ன மாதிரி டேலண்ட் தேவையோ, அதே நேரத்தில் டேலண்டட் பீப்புளுக்கு என்ன மாதிரி ஆர்கனைசேஷன் தேவையோ, இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி ஆக்சுவலாக கரெக்டாக சிங்க் ஆகிறவங்கள உள்ளே கொண்டு வர்றது. தென் எப்படி சொல்கிறது, நிறைய நேரங்களில் இப்படி எல்லாரையும் எடுத்துட முடியாது. ஃபார் தட் வி நீட் டு ஹையர் அ ப்ராப்பர் ரிசோர்ஸஸ். அதுக்கு இரலவெண்ட்டான அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சரியானதை மட்டும் எடுத்து சரியான ஆட்களை உள்ளே கொண்டு போய் இன்டர்னலாக இன்டர்வியூ பண்ணி செலக்ட் பண்ணணும். தென் ஆஃப்டர் தட் வி ஹேவ் டு கிவ் த ட்ரைனிங் ஃபார் த ரைட் பீப்புள் டு கெட் டு மேக் தம் இன்டு பர்ஃபெக்ட் ஃபார் திஸ் ரோல்ஸ். அவங்களுக்கு ட்ரைனிங் அண்ட் கிரேடிங் கொடுத்து அவங்கள இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணணும், அப்ரிஷியேட் பண்ணணும். திங்ஸ் அண்ட் ஆல் மே கம்ஸ் அண்டர் தட் இன் அ கியூ. அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். வாட் ஆர் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஹியர் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உதாரணத்துக்கு எனக்கு இந்த விஷயம், இந்த ஸ்கில் கற்றுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். நீ என்ன அது தேவையில்லாமல் கற்றுக்க போகிற அப்படின்னு சொல்லாமல் அதை சப்போர்ட் பண்ணி அது மூலயமா எப்படி வந்து ஆர்கனைசேஷனுக்கு பெனிஃபிட் கிடைக்குன்றதை பார்க்கணும். தென் செகண்ட் ஒன் அப்ரைசல். எம்ப்ளாயீஸ்க்கு கிடைக்க வேண்டிய ரிவார்ட்ஸ் அது எல்லாமே கொண்டு போய் சேரணும். சரியா, அதை வந்து ஈவன் தோ மேனேஜ்மெண்ட் ரெஃப்யூஸ் பண்ணாலும் முடிஞ்ச அளவுக்கு அதையும் ரீடைன் பண்ணி கொடுக்கணும். தென் ஒர்க்கிங் கல்ச்சர் ஆக்சுவலி வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். இது எம்ப்ளாயீஸ்க்கு அப்போ தான் ஒரு கம்ஃபர்ட்டாக கொடுக்கும், ஒரு கான்ஃபிடென்ஸ் தரும், அவங்களோட ஹை ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இது எல்லாமே என்ஷூர் பண்ண வேண்டியது ஹெச்ஆர் வந்து இருக்கிற விதத்தில் தான். அவங்க சரியான ஒரு ரேப்போ பில்ட் பண்ணி ஒரு நல்ல கம்யூனிகேஷன் இருக்கிற, சரியாக ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருக்கணும். அடுத்து ஃபோர்த் ஒன், ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருக்கணுமே தவிர அந்த ப்ராப்ளமை பெருசாக்கக்கூடாது. சம்திங் லைக் பயஸ்டாக இல்லாமல் அன்பயஸ்டாக எல்லாருக்கும் காமனாக டெசிஷன்ஸ் கொடுக்கணும். தென் it shouldn't affect anyone and also it should let them know what is right. ஸோ நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி கான்ஃப்ளிக்ஸே வராமல் இந்த டெசிஷன்லேயே இருந்துடணும். அண்ட் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப், எம்ப்ளாயீஸோட ரிலேஷன் வந்து ட்ரஸ்ட்டும் கான்ஃபிடென்ஸும் இருக்கணும்னா இந்த ஹெச்ஆர் கரெக்டாக இருக்கணும், அதை சரியாக என்ஷூர் பண்ணணும். அண்ட் ஜஸ்ட் ஒரு ஹெச்ஆர் எக்ஸ்பர்ட் அப்படின்னு மட்டும் ஆர்கனைசேஷன் சப்போர்ட்டாக இல்லாமல் ஒரு எம்ப்ளாயீஸோட அட்வொகேட் மாதிரியும் இருக்கணும். லைக் ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டிய இடத்துல ஸ்ட்ரிக்டாகவும், லிபரலாக இருக்க வேண்டிய இடத்துல லிபரலாகவும், ஃப்ரெண்ட்லியாக இருக்க வேண்டிய இடத்துல ஃப்ரெண்ட்லியாகவும், பனிஷபிள் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல கண்டிப்பாக அதுவும் பண்ணணும். தட்ஸ் வாட் பேஸ்ட் ஆன் த நீட்ஸ் டு பி சேஞ்ச்டு. அதுக்கப்புறம் ரிவார்ட்ஸ் அண்ட் இன்சென்டிவ்ஸ். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே தான் அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். எவ்ரி ஒன் நீட்ஸ் ரெக்கக்னிஷன், நாட் ஜஸ்ட் வித் த எம்ப்ளாயீஸ் அண்ட் ஆல்சோ
relationship, even ஃபேமிலி, ஈவன் இன் ஃப்ரெண்ட்ஸ், எனிவேர் ரெக்கக்னிஷன் கொடுக்கல, சரியான ரெஸ்பெக்ட் கொடுக்கலனா நோ ஒன் வில் ரெஸ்பெக்ட் அஸ். ஸோ அவங்களுக்கு தேவையானது என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதை கொடுக்கணும். அவங்களுக்கு ரிவார்ட்ஸ், இன்சென்டிவ்ஸ் பேஸ்ட் ஆன் த பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் த நீட்ஸ் யூ ஹேவ் டு கிவ் தம். அப்போ தான் வந்து நாட் ஜஸ்ட் வித் திஸ் existing employees and also new employees also we can get attract. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் வந்து Mercedes Benz ஆக்சுவலி அவங்க ஷோரூமில் லாஸ்ட் இயர் வாட் ஹேப்பன் இஸ் they provided their own cars for free to the employees as a reward. And other company CEO I think given 1 year salary as a bonus to employees. இதெல்லாமே எதுக்குன்னா நியூ ஹயர்ஸ், நியூ டேலண்ட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக, ஆர்கனைசேஷன் கொண்டு வரதுக்கு. லைக் தி ஸ்ட்ராட்டஜிஸ் ஹாஸ் டு பி மெயின்டைன். ஹியூமன் ரிசோர்ஸ் ரிலேட்டட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே இவங்க இன்வால்வ் ஆகணும். அப்புறம் லீகல் நாலேஜ் ஆக்சுவலி வந்து ஆஸ் வி மென்ஷன் இட்ஸ் ஹியூமன் ரிசோர்ஸோட அட்வொகேட் மாதிரி ஹெச்ஆர் இருக்கணும். அப்படின்றப்போ they should know about some legal consequences and points about the organization as well as for the sake of human resource handling. அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வேஜஸ் பற்றி, டிஸ்கிரிமினேஷன் பற்றி, திங்ஸ் அண்ட் ஆல் டு பி known. Then organization, புதுசாக ஏதோ கம்பெனி பாலிசிஸ் வருது, ரூல்ஸ் வருதுன்னா அதை வந்து எவ்ரி நியூ ஹையர் வந்து அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இது இருக்கணும். அவங்கள அஃபெக்ட் பண்ணாத மாதிரி இருக்கணும். ஆர்கனைசேஷனில் இருக்க எல்லாருக்கும் ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டு டேட்டாஸ், அவங்களோட டேட்டாஸ் வந்து திட்டாகாமல் ஒரு எப்படி சொல்கிறது, அவங்களோட ப்ரைவசிஸ் ஹேஸ் டு பி மெயின்டைன். அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் எப்படி சொல்கிறது, மேனேஜ்மெண்ட் வந்து ஓகே இட்ஸ் நாட் அபவுட் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டை மட்டும் இருக்கிற எம்ப்ளாயீஸை இது பண்ணுறது கிடையாது. ஆல்சோ ஹெச்ஆர் மேனேஜர் அப்படின்றவங்க வந்து எல்லா பாலிசிஸ் அண்ட் ரூல்ஸ் இது எல்லாமே எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் போய் சேரணும். இந்த நாலேஜ் எல்லாருக்கும் போய் இதாகணுன்றதில் ஃபிக்ஸ்டாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். பேரோல் மேனேஜ்மெண்ட் இது மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா சேலரி அப்படின்றது கரெக்டான டேட்டில், இந்த நம்பர்ஸ் ரொம்ப முக்கியம், டேட்டு, அந்த அமௌண்ட் அண்ட் டியூஸ் இல்லாமல் இதெல்லாம் போச்சுன்னா ஹை ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எம்ப்ளாயீஸ்க்கு இருக்கும். சேலஞ்சஸ் பை ஹெச்ஆர், கல்ச்சர் அண்ட் ஆட்டிடியூட். டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து, டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்லேருந்து வர பீப்புள்ஸ்கிட்ட நம்மளோட ஆட்டிடியூடில் நம்ம கல்ச்சர் படியே பேசக்கூடாது. ஜஸ்ட் ட்ரை டு கனெக்ட் வித் தம், அவங்களோட கனெக்டாக ட்ரை பண்ணணும். அதர்வைஸ் மிஸ்கன்வே ஆகிடும், மிஸ்கம்யூனிகேஷன் ஆகும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். இட் வில் மேக் சம் கேஆஸ். அது நடக்காமல் பார்த்துக்கணும். as a HR should be a what can I say, முன்னோடியாக, அதுக்கு என்னவோ சொல்லுவாங்க இங்கிலீஷில், should be like that for other employees. how to handle, how to treat themன்றது இவங்க தான் ஃபர்ஸ்ட் அதை இனிஷியேட் பண்ணி கொண்டு போகணும். தென் டெக்னாலஜி அண்ட் ஸ்கில்ஸ். ஆக்சுவலி வந்து இப்போ என்ன டெக்னாலஜி வந்து ட்ரெண்டில் இருக்குது, என்ன மாதிரி டெக்னாலஜிஸ் வந்து எம்ப்ளாயீஸ்க்கு வேணும், இதெல்லாம் பார்த்து அந்த ப்ரொஃபஷனுக்கு, அந்த ஆர்கனைசேஷன் டெவலப் ஆகிறதுக்கு அட் த சேம் டைம் இவங்க பர்சனலாக டெவலப் ஆகிறதுக்கும் சப்போர்ட் பண்ணணும். பழைய இதையே பிடிச்சிட்டு இல்லாமல் புதுசாக போகிறதுக்கும் அடாப்ட் பண்ணி போக தெரியணும். அதை பற்றின நாலேஜும் இருக்கணும். அண்ட் வேல்யூஸ் ஆஃப் பிஹேவியர், நாட் ஜஸ்ட் வித் த கெரியர் ஆஸ்பெக்ட்ஸ், ஆல்சோ வித் த ஹியூமன் வேல்யூஸ், அதுவும் ரொம்ப முக்கியம். வேல்யூ எஜுகேஷன்றது எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் அப்பப்போ கொடுக்கணும். இந்த பிரின்சிபல் இப்படி தான் அப்படின்னு எந்த ஒரு இதுலேயும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டு இட்டுன்னு இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடணும். பழைய பஞ்சாங்கம் பாடுறது அதுதான், அந்த மாதிரிலாம் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு வேல்யூஸ்க்கு இது பண்ணணும். அவங்களோட வேல்யூஸையும் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். அண்ட் நாலேஜ் அண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ உள்ளே இருக்கிற ஒரு கம்பெனிக்குள்ளே இருக்கிற நாலேஜ் அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும். அதை வந்து எப்படி சொல்கிறது, எம்ப்ளாயீஸ் எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட் கொடுக்கணும்.
தேவை இருக்குன்னா எம்ப்ளாயீஸோட இதுக்காக ஃபிலாசபிஸை கூட சேஞ்ச் பண்ணணும். இதுக்கு எதுக்காகனா அது யாரையும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது, எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்கணும். ஸோ லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் இது எல்லாமே வந்து எல்லாருக்கும் எப்படி சொல்கிறது, எம்ப்ளாயீஸ் எல்லாருக்குமே அந்த ஹேபிட்ஸ் வந்து ஹெல்த்தியானதாக இருக்கணும். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். சரியான ஹேபிட்ஸை கொண்டு வர மாதிரி இருக்கணும். தேவையில்லாத ஹேபிட்ஸை எப்படி சொல்கிறது, ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ கல்ச்சர் அண்ட் ஆட்டிடியூட் இது வந்து ரொம்ப முக்கியமானது. அண்ட் டெக்னாலஜி ஸ்கில்ஸ் பார்த்துட்டோமா, வேல்யூ, பிஹேவியர், நாலேஜ். ஸோ லைஃப் ஸ்டைல் அண்ட் ஹேபிட்ஸ், அவங்களோட லைஃப் ஸ்டைலையே வந்து ப்ராப்பராக ஹெல்த்தியாக சேஞ்ச் பண்ணுமே தவிர அன்ஹெல்த்தியாகவோ அவங்களுக்கு ட்ரபிள் கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது. தட்ஸ் அ மேஜர் திங். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டெக்னிக்கல் ட்ரைனிங் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் ரெகுலராக. அப்போது வந்து காமன் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க மட்டும் இல்லாமல் லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களை கொண்டு வரப்போ தி ஃபீல் கம்ஃபர்டபுள் வித் இட். நாலேஜ் ஆஃப் நியூ ப்ராக்டிசஸ், அதாவது இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு சேஞ்ச் கொண்டு வருது அப்படின்னா அந்த நியூ ப்ராக்டிசஸ் வந்து அந்த ஆர்கனைசேஷனில் இருக்க எல்லா இண்டிவிஜுவல்ஸுக்கோட ரெஸ்பெக்டையும் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த எம்ப்ளாயீஸ்க்கு ரிட்டென்ஷன், அவங்க வெளியில் போனாலும் திருப்பி உள்ளே வர மாதிரி இருக்கணும். சரியான லீடர்ஷிப் வந்து அதில் இருக்கணும். யாரையும் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. எம்ப்ளாயீஸோட ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கட்டும், வெண்டர்ஸாக இருக்கட்டும், சப்ளையர்ஸாக இருக்கட்டும், கஸ்டமர்ஸாக இருக்கட்டும், சொசைட்டியாக இருக்கட்டும், எல்லாருக்கும் பெனிஃபிஷியலானதாக இருக்கணும். யாரையும் அக்யூஸ் பண்ணுற மாதிரி வந்துடக்கூடாது. ஸோ அவங்க எல்லாருக்கும் ப்ராப்பராக எந்த இன்ஃபர்மேஷன்னாலும் சரியான அவேர்னஸ், நியூ ப்ராக்டிசஸோட அவேர்னஸ் கொடுக்கப்பட வேண்டும் வித்தவுட் எனி டிஃப்ரென்சஸ். அப்புறம் என்விரான்மெண்ட், ஒர்க் என்விரான்மெண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இன் ஆர்கனைசேஷன் டு பி கம்ஃபர்டபுள் இன் ஒர்க் ஸ்பேஸ். அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு எம்ப்ளாயி வந்து அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா அவங்களோட மென்டல் எபிலிட்டி அண்ட் ஃபிசிக்கல் எபிலிட்டியோட மென்டல் கம்ஃபர்ட் அண்ட் ஃபிசிக்கல் கம்ஃபர்ட் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு பயம் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு சரியான ஜஸ்டிஸ் கிடைக்குன்ற கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். அவங்கள வந்து அக்கௌண்டபிளாக அவங்கள வந்து மாற்றுற மாதிரி இருக்கணும். அண்ட் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராக மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கு சரியான என்விரான்மெண்ட் ஆர்கனைசேஷன் க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் மாடர்ன் ஹெச்ஆர்டி ப்ராக்டிசஸ். இப்போது லாஸ்ட்டில் முதல்லாம் வந்து இப்போ ட்ரைனிங் கொடுக்கணும், லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் கொடுக்கணுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா யாரோ ஒரு கோச்சோ ட்ரைனரையோ கொண்டு வருவாங்க. ஆனால் இப்போல்லாம் எப்படின்னா ஏஐஎம்எல்ல ட்ரைனிங் கொடுக்குறது, லிங்க்டின் கோர்சஸ் அப்ளை பண்ண சொல்கிறது, இல்லை கோர்சரா இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து கோர்சஸ் இது பண்ணி பே பண்ணி கொடுத்து இவங்களை அட்டென்ட் பண்ண வைக்கிறது. ஸோ இட்ஸ் லைக் மாடர்ன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ். அண்ட் பர்சனல் பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட், objectives and key results. Actually இங்கே அஜைல் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா லைக் ஃபாஸ்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிள் அந்த மாதிரி. அதாவது பெர்ஃபார்மன்ஸ் எப்படி வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணலாம், அதை ஃபாஸ்டராகவும் ஃப்ளெக்சிபிளாகவும் எப்படி கொண்டு போகலாம் எம்ப்ளாயீஸ்க்கு அப்படின்றது தான் இங்கே முக்கியம். உதாரணத்துக்கு இந்த மாதிரி டூல்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து இன்னும் இந்த எம்ப்ளாயீஸோட ஒர்க்கை என்ஹான்ஸ் பண்ணும், இன்னும் எஃபிஷியன்ட் ஆகும், வித்தின் டைம் பீரியடில் முடிக்கிற மாதிரி. உதாரணத்துக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு வச்சுக்குவோம். இது வந்து அந்த எம்ப்ளாயீஸ்க்கு வந்து என்ன இன்ஃபர்மேஷன் வேணுனாலும் ஹெச்ஆர் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு, இல்லை லீவ் கேட்குறதுக்கு, இல்லை ஹாலிடேஸ் பார்க்குறதுக்கு, இந்த மாதிரி ஜஸ்ட் பேசிக்கான விஷயங்கள் எல்லாம் அதிலே இருக்கும். நோ நீட் டு கோ அண்ட் செக் வித் ஹெச்ஆர். ஸோ அந்த ஹெச்ஆர்ஸோட ஒர்க் இதாகும். அதே நேரத்தில் எம்ப்ளாயீஸ்க்கும் டவுட்ஸும் கிளியர் ஆகிடும், அவங்க கேட்க வேண்டியதை கேட்கலாம். அண்ட் அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் இதில் ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். திஸ் இஸ் த திங். அண்ட் எம்ப்ளாயி எக்ஸ்பீரியன்ஸஸ் அண்ட் என்கேஜ்மெண்ட். எம்ப்ளாயீஸ் வந்து அவங்களோட ரியல் டைம் ஃபீட்பேக்ஸ் என்ன, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் ஆக்சுவலாக ப்ராப்பராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரியான ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷனோடு இருக்கணும். சைக்காலஜிக்கலாகவும் அவங்களுக்கு சேஃப்டி இருக்கணும். அவங்களோட ஜேர்னியை வந்து ஒரு பர்பஸ் ட்ரைவனாக இருக்கணுமே தவிர ஸ்ட்ரெஸ் ட்ரைவனாக போயிடக்கூடாது. தென் டைவர்சிட்டி, ஈக்விட்டி, இன்க்ளூஷன் இனிஷியேட்டிவ்ஸ். ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுறது வித்தவுட்
எப்படி சொல்கிறது, எம்ப்ளாயீஸ்குள்ளே ப்ராப்பர் அவேர்னஸ் கொண்டு வருது, அவங்களுக்குள்ள ப்ராப்பர் ரிலேஷன்ஸ் கொண்டு வருது, அவங்களுக்குள்ள அக்கௌண்டபிலிட்டி மாதிரி வேல்யூஸ் கொண்டு வருது. இதுக்கெல்லாம் வந்து சில ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுறது. அப்புறம் டிஜிட்டல் ஹெச்ஆர் அண்ட் ஆட்டோமேஷன், சேம் அஸ் ப்ரீவியஸ்லி. ஹெச்ஆர் கூட ரீச் பண்ணணும், இல்லை ஹெச்ஆரோட இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த கம்பெனிக்கு அதுக்குன்னே சேட் பாட்ஸ் மாதிரி வச்சுக்கிறது, லீவ் பாலிசிஸ், லீவ் வேணும்னு அதுலேயே எடுத்துக்கிறது, ஆன்போர்டிங், இது எல்லாத்துக்குமே வந்து சிஸ்டமேட்டிக்காகவே கொண்டு போயிடுறது வித்தவுட் பீப்புள்ஸ் டிபெண்டன்சி. அதுக்கப்புறம் வந்து ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஏடிஎஸ், அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம், இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வரதெல்லாம் ஃபில்டர் அவுட் பண்ணுறதுக்கு, ரெஸ்யூமே ஸ்க்ரீனிங் கொடுக்கறதுக்கு, அப்புறம் வந்து அசஸ்மெண்ட் கொடுக்கறது, ப்ரெடிக்டிவ் அசஸ்மெண்ட்ஸ், அனலிட்டிக்ஸ் கொடுக்கறது, அதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டு சரியான ப்ரொஃபைல்ஸ் மட்டும் ஃபிட் ஆகிறத மட்டும் எடுத்து அவங்களுக்கு வந்து ஜாப் இதெல்லாம் ஏஐ வச்சு இது பண்ணி அடுத்த லெவல் ஃபில்டர் அவுட் பண்ணி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. அப்புறம் ஹெச்ஆர் அனலிட்டிக்ஸ், ஒர்க் பிளான் பண்ணி கொடுக்கறதுக்கு, அப்புறம் அவங்களோட ஒர்க் ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுக்கு, ட்ராக் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு ட்ரைனிங், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ட்ரைனிங் கொடுத்ததுக்கான ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வருமா இல்லையா, இந்த மாதிரி அனலிட்டிக்ஸ் எல்லாம் ஹெச்ஆர் வந்து பண்ணி பார்க்குறது. ஸோ திஸ் ஹேஸ் டு பி taken as steps. And hybrid work and flexible policies. Actually remote hybrid இந்த மாதிரி விஷயங்கள், ரிமோட்னா என்ன, ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்குறது, ஹைப்ரிட்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்துக்கிட்டு வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஆஃபீஸ் வந்து ஒன்ஸ் a week or twice a week or once a month இந்த மாதிரி வந்து ஆஃபீஸை வந்து ஆஃபீஸ் லொக்கேஷனில் ஒர்க் பண்ணிட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது பண்ணுறப்போ ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் எஃபிஷியண்ட்டாக இருக்கும்னு நம்பப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ நேரம் வந்து லாகின் பண்ணாங்க, லாக் அவுட் பண்ணாங்கன்றதை விட எவ்வளோ ப்ராப்பராக ஆக்சுவலாக அந்த ஒர்க் நடந்ததுன்றது, அவங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, மென்டல் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, அவங்களோட லொக்கேஷன் இண்டிபெண்டன்ஸ் அவங்ககிட்ட கொடுக்குறது, இதெல்லாம் எம்ப்ளாயீஸ் கொடுக்குற ஃப்ரீடம். அண்ட் இது எல்லாமே வந்து ஒரு ரெக்கக்னிஷனாக அவங்க பார்ப்பாங்க. ஒரு ஃப்ரீடமாக பார்த்து எம்ப்ளாயீஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா பூஸ்டப் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. எம்ப்ளாயி வெல்னஸ் அண்ட் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ், எம்ப்ளாயீஸுக்குன்னே கவுன்சிலிங் கொடுக்குறது, தெரப்பி செஷன்ஸ் கொடுக்குறது, அவங்களுக்குன்னு அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் நடத்துறது, ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணுறது, ஈவன் ஒரு சின்ன செலிப்ரேஷன்ஸ் கொண்டு வரது, இதெல்லாமே கூட அவங்களோட மூட் ஸ்விங்ஸை சேஞ்ச் பண்ணும், மூடை சூதிங்காக கொண்டு போகும், இன்னும் அவங்களுக்கு நல்ல ஒரு பெட்டர் என்விரான்மெண்ட் சேஞ்ச் பண்ணும். கெரியர் பாத்திங் அண்ட் சக்ஸஷன் பிளானிங். ஓகே, ஒவ்வொரு எம்ப்ளாயீஸ்க்குமே வந்து அவங்களோட கெரியரில் ஒரு லேடர் மாதிரி வந்து அடுத்தடுத்து நம்ம ஆர்கனைசேஷன் சேஞ்சஸ் இருக்கணும். அவங்களுக்கான சரியான மென்டாரிங் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணணும். டேட்டா ட்ரைவன் டேலண்ட் மேனேஜ்மெண்ட், சரியான அனலிட்டிக்ஸ் டேட்டாஸ் வச்சு ஹைரிங், ட்ரைனிங், ரிட்டென்ஷன், இந்த மாதிரி டெசிஷன்ஸ் எல்லாம், அதில் இருக்க டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கணும். உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்டாஃப் அசஸ்மெண்ட் மாதிரி கொடுத்து அதிலேருந்து சூஸ் பண்ணி கொண்டு போகிறது. அப்புறம் எம்ப்ளாயர் பிராண்டிங் அண்ட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, ஸோ சோஷியல் மீடியாஸை வந்து இந்த எம்ப்ளாயரோட வாட் இஸ் தட், வை இட் இஸ் providing shelter and food, highlighting sustainability is okay, maybe it is about the employer வந்து ஆர்கனைசேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி, அந்த ஆர்கனைசேஷனை பற்றி சரியான பிராண்டிங் வேல்யூஸை வந்து சோஷியல் மீடியா கொண்டு போகிறது, ரிவ்யூ சைட்ஸில் வந்து அதை போஸ்ட் பண்ணுறது, இன்டர்னலாக எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் உள்ளேருந்து சரியான ப்ரொமோஷன்ஸ் அண்ட் திங்ஸ் கொண்டு போகிறதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஹைலைட்டிங் சஸ்டைனபிலிட்டி, CSR activities or corporate social responsibilities, CSR initiatives and company values. ஸோ ஜென்ரல் சொசைட்டி பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்கனைசேஷனோட வேல்யூஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த எம்ப்ளாயீஸ் யூஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், சென்னை ஃப்ளட் வந்தப்போ வந்து வீடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, இந்த மாதிரி நினைக்கிறேன். லைக் வீடு, சாப்பாடு, இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறது. நாட் ஜஸ்ட் வித் எம்ப்ளாயீஸ்னால் ஒர்க் மட்டும் இல்லை, ஆஃபீஸ்க்குள்ளே மட்டும் இல்லாமல் சரியான வேல்யூஸ் இதெல்லாம் கொடுக்குறதோடு சேர்த்து சரியான ஒரு சோஷியல் ஹேபிட் இருக்கிற ஒரு பீப்புள்ஸாக கொண்டு வரது முக்கியம். திஸ் இஸ் வாட் ஆக்சுவலி கவரிங் ஹியர். இது எல்லாமே தான் ஹெச்ஆர்டின்றதில் வருது. லெட்ஸ் see in the next